பாஜகவுக்கு நம்ம ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டிய ஒரு தேர்தல் இது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு, என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்தான். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக நம்ம கிட்ட நிறைய வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, அந்த வேலைக்கு எல்லாம் கரெக்டான பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இந்த 2026 தேர்தலில் பாஜகவுக்கு கரெக்டான பதிலடி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு மக்கள் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வேறு வாங்கியிருக்காரு. இன்னொன்று நம்பிக்கையும் தெரிவிக்கிறார், அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம். ஏன்னா போகிற இடத்துலலாம் வரவேற்பு இருக்குல்ல, அப்படி இருக்கான். தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை இந்த தேர்தலில் நாம புறக்கணிச்சு தோக்கடிச்சு காட்டணும். செய்வோமா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி தான் இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறாரு. அனைத்து இடத்துலையும் மிகுந்த அருமையான வரவேற்பு, எல்லா இடத்துலையும் எழுச்சியான வரவேற்பு. நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 3 தொகுதியோட வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். இன்னைக்கு தேதி 18, டீலிமிட்டேஷன் அதுலயும் தோத்து போயிட்டாங்க. நம்ம தான் அதை எடுத்தோம். பிரச்சனை முதல்ல திமுகவுக்கு தான், நம்முடைய தலைவருக்கு தான் முதல் வெற்றி. டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சாங்க. போன வருஷமே நம்முடைய தலைவர் இதற்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. பல முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கூட்டம் நடத்தினோம். தொகுதி மறு வரை டீலிமிட்டேஷனை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். 39 எம்பிக்களை குறைக்கிறதுக்கான முயற்சியில ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தோத்து போய் எடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் வெற்றி நம்முடைய வெற்றி, திமுகவுடைய வெற்றி, தலைவருடைய வெற்றி. 2வது வெற்றி வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற 2வது வெற்றி செய்தி நமக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா?